இன்னைக்கு மார்கழி பிரசாதம் வந்து வெண்பொங்கல். இதில் வந்து இஞ்சி பொடியாக இறக்கி வச்சுருக்கேன், மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன், உப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நெய்யில் வதக்கிட்டு போட வேண்டியதான். பிரசாதம் ஆயிடுச்சு, குழஞ்சிடுச்சு. இது வந்து இந்த மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இப்படி விளக்கம் சொல்லுங்கள். ஓகே. திருப்பாவை பாசனம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நேர்த்தி பாசத்தில் வந்து அந்த தொழில் எழுப்பத்துக்கு மாதவன் பேரை வச்சு மயக்கி எழுப்பிட்டேன். ஆமாம். இன்னைக்கு வந்து கும்பகர்ணன் ஒருத்தர் அங்கேயே இந்த பக்கம் இங்கே வந்துட்டாரு. ஆமாம். இப்போ வந்து நேற்று பார்த்த மாதிரியே ஆண்டாளுடைய அப்ரோச் போன பாசுரங்கள்லாம் பேய் பண்ணே அப்படின்னா, அனந்தல் அப்படின்னா, அனந்தன்னா சோம்பேறி, செவிடோ ஊமையோ. இந்த பாசுரத்தில் என்ன அப்ரோச் தெரியுமா இருக்கிறா? கேலி கிண்டல் நயாண்டி. ஃபர்ஸ்ட் வரியே வந்து நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மன் அப்படி அம்மனாய் அப்படின்னா தலைவியன்னு அர்த்தம். அங்க ஒரு கிண்டல், அவ தூங்கின்னு இருக்கா, தலைவி இவ தான், ஆண்டாள் தான் தலைவி, இவாள்லாம் வந்து தோழிகள். அம்மனாய் தலைவியே, நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அப்படின்னா, நான் நோற்று அப்படின்னா தெரியல, நோன்பு இருக்கிறது, நோன்பு இருந்து சொர்க்கம் அடைகின்ற தலைவியே அப்படின்னு. நோன்பே இருக்கல. இப்போ யாராவது நம்ம கிண்டலாக ஏதாவது இப்போ உழைக்காம ஒருத்தர் வந்து ஏதாவது பைசா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லா உழைச்சி சம்பாதிச்சா அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா உழைக்காம சம்பாதிச்சான்னு அர்த்தம். கிண்டலாக சொல்லுவோம்ல, நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னா, அது ஏதாவது பிட் எழுதி பாஸ் பண்ணவாள், ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் கிண்டலா. அந்த மாதிரி கிண்டல் இங்கே. நோற்று ஸ்வர்க்கம், நல்லா நோன்பு இருந்து அந்த சொர்க்கம் பூர மாதிரி இருக்கிற தலைவியே, இவ்வளவு தூங்குறியே, அந்த கும்பகர்ணனோட போட்டி போட்டு, அந்த கும்பகர்ணன் வந்து அவன் 6 மாதம் தூங்குறவன், 6 மாதம் எந்திருக்கிறவன், அந்த 6 மாதம் தூங்குறத உனக்கு கொடுத்துட்டானா, அந்த போட்டியில் அவன் தோத்து, இவளுக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டியா, தூங்குற போட்டி. அதில் கும்பகர்ணன் தோத்து அந்த தூக்கத்தையும் இவளுக்கே கொடுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்படியெல்லாம் கலாய்ச்சிட்டு கடைசி வரியில் அருங்கலமே அப்படின்னு சொல்லுவாள். அருங்கலமேனா என்னதான், மாலை இருக்குல்ல, பெருமாள் போடுற மாலையில் வந்து நடுவில் வந்து அந்த பூச்செண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, மாலையில் நடுவில் இந்த பக்கம் ஒரு சரம், இந்த பக்கம் ஒரு சரம், இடது பக்கம் ஒரு சரம், வலது பக்கம் ஒரு சரம். ஒரு சரத்துலேயும் ஒரு சரம் ஃபுல்லாக, வலது பக்கம் ஒரு சரம் ஃபுல்லாக ஆழ்வார்கள், இடது பக்கம் ஒரு சரம் ஃபுல்லாக ஆச்சாரியர்கள். அந்த நடுவில் இருக்கிற அந்த பூச்செண்டு இருக்கு இல்லையா, அது யார் தெரியுமா? ராமானுஜர். அந்த இதுக்கு பேர் வந்து அருங்கலம். அந்த அருங்கலமேங்கிற அவளை, நீ தான் நம்ம நோன்புக்கே வந்து நடுநாயகம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டா. இப்போ இதில் வந்து மற்ற எல்லா பாசுரங்களையும் அப்படி தான் இருக்கும். திட்டுவா, அப்புறம் அவளை பற்றி புகழ்ந்துருவான். இதில் வந்து கலாய்ச்சிட்டு புகழ்ந்துருவான். இப்போ கலாய்க்கிறத பார்த்தோன்னு வச்சுக்குவேன், அவளை கேலி கிண்டல்லாம் பண்ணுறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வரி அதுதான் இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை அருங்கலமே அப்படின்ட்டுருவான். இதுதான் ஆண்டாளுடைய அப்ரோச். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான் சொல்லித்தரணும். நம்ம என்ன இந்த அப்ரோச் தான் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணணும். நானே என்ன பண்ண, காலேஜோட பசங்க நல்லா திட்டி பயங்கரமாக இது பண்ணிவிடுவேன். அப்புறமா நானே போய்ட்டு லாஸ்ட்டில் சமாளம் பண்ணிட்டு வந்துடுவேன். பசங்க என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் வந்து ரொம்ப பேம்பரிங் ஜாஸ்தியாக இருக்கும், செல்லம் கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செல்லம் கொடுக்கறதுனால வந்து பசங்க கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு நமக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவள் வந்து நம்மளை அவள்கிட்ட கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஆண்டாள் சொல்லிக்கிற பாடம். இப்போ நம்ம திருப்பாவைக்கு வருவோம். நோற்று ஸ்வர்க்கம் அப்படின்னா, அதாவது நோன்பு இருந்து அடையிற சொர்க்கம். சொர்க்கம்னா என்னது? சொர்க்கம் அப்படின்னா இந்திரலோகம், நரகம் அப்படிங்கிறது யமலோகம். தேவர்கள்
எல்லாம் இருக்கிறது. இந்திரன் வந்து தேவர், அவா வந்து நல்ல காரியம் பண்ணவா அந்த சொர்க்கத்துக்கு போவா. ஆனால் இவாளுடைய இலக்கு என்னதுன்னா கிருஷ்ணன் அடையிறது. கிருஷ்ணன் வந்து இந்த சொர்க்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டான். கிருஷ்ணனுங்கிறது பரமாத்மா, பரவாசுதேவன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொர்க்கலோகத்துக்கெல்லாம் தாண்டி, இப்போ சொர்க்கலோகம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்தி, ஜீவாத்மா வந்து ஒரு முக்தாத்மா அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்க்கடல் இருக்கு, அதுக்கப்புறம் வைகுந்தம் இருக்கு. இவாளுடைய இலக்கு அது ஃபைனல் ஸ்டேஜ். ஆனால் இங்கே சொர்க்கம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜை பற்றி சொல்கிறோம். சொர்க்கம் அப்படின்னா இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து சொல்றவா என்ன மனோநிலையில் இருக்காளோ அதை பொறுத்து இந்த சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை. சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்தை குறிக்கிறது கிடையாது, அவளுடைய மனோபாவத்தை குறிக்கிறது. இப்போ இதுக்கு வந்து ஒரு கதை, ராமாயணத்துல வந்து ஒரு கதையை பார்க்கலாம். ராமாயணத்தில் வந்து பட்டாபிஷேகம் ராமனுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அது வந்து இல்லைன்னு ஆகிட்டு ராமன் வந்து 14 வருஷம் வனவாசம் இருக்கணும் அப்படின்னு முடிவாருது. உடனே மர உரி தரிச்சுன்னு வரான். பட்டாபிஷேகம் உனக்குத்தான் சொன்னாலும் அப்படியே இருந்தால், வனவாசம் போகணுன்னாலும் அதே ஒரு முகபாவனை, அதே ஒரு பக்குவம். எல்லாத்தையும் சொல்லிட்டு சீத்தை கிட்டையும் போய் சொல்லி கற்றுக்க போகிறான். சீத்தை கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி 14 வருஷம் வனவாசத்துக்கு இருக்க போகிறேன், ஒன்றும் கவலைப்படாத, ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும். நீ அரண்மனையில் அம்மா எல்லாம் இருக்கா, அவெல்லாம் உனக்கு வழி காட்டுவா, நீ சந்தோஷமா இரு, நான் வந்துடுறேன், சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சீதா சொல்கிறான், நானும் வருவேன், நீ வரக்கூடாது, அது வந்து காடு சுடும் அப்படின்னு. பிரிவை விட அது சுடுமா அப்படின்னு கேட்பான். இல்லை அது சரியாக வராது, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரிலாம் வரும், உனக்கு பழக்கம் இருக்காது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் ஆகுது ரெண்டு பேருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஆர்கியூமெண்ட். கடைசியில் சீத்தை சொல்கிறான், சரி நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டேன்னா நீங்கள் கிளம்பலாம், தப்பாக எடுத்துட்டா நான் உங்களோட வருவேன் அப்படின்னே ராமன் ரொம்ப உடனே ஒத்துட்டான். ராமன் வந்து வசிஷ்டர்கிட்ட படிச்சுவேன் இல்லையா, அதனால ஒரு தைரியம். சரி கேளு அப்படி, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு கேட்குறான் சீதை. ராமன் இப்படி பார்த்து சிரிக்கிறான். ரொம்ப சிம்பிளாக எடுத்து கொஸ்டின், இது ஆன்சரை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கம்ங்கிறது இந்திரலோகம், புண்ணியம் பண்ணவா அங்கே போவா, அந்த புண்ணிய கணக்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவா பூலோகத்துக்கு வருவா. நரகம் அப்படிங்கிறது பாவம் செஞ்சவா, அங்கே அவளுடைய பாவ கணக்கெல்லாம் பார்த்து என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு திருப்பி பூலோகத்துக்கு வருவா. இதுதான் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படிமா. சீத்தை வந்து இல்லை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்ன அந்த பதில் வந்து பாதி தான் கரெக்டு, இந்திரலோகம் யமலோகம் அப்படின்னு சொன்னது தான் கரெக்டு, ஆனால் பூர்த்தியாக நீங்கள் வந்து பதில் கொடுக்கல, என்ன சொல்கிற அப்படிமா. இப்போ நான் சொர்க்கம் நரகம் அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் வந்து பதிலுக்கு யாருக்குன்னு கேட்கணும், நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்பா. இது என்ன யாருக்கு, நான் எல்லாருக்கும் இதுதான் பதில் அப்படின்பா. இப்போ ரோட்டில் வந்து ஒரு தள்ளுவண்டிக்காரன் காய்கறிலாம் தின்னு போகிறான், அவங்ககிட்ட போய் உனக்கு சொர்க்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு காய்கறி இன்னைக்கு பூரா வித்துருத்து அப்படின்னா எனக்கு இன்னைக்கு சொர்க்கம். அவனுக்கு இந்திரலோகம் யமலோகம்லாம் தெரியாது, அவனுக்கு இன்னைக்கு வித்துருத்துனா சொர்க்கம். அதே மாதிரி ஆழ்வார்களுக்கு அன்னைக்கு வந்து பரிபூர்ணமாக அந்த பகவத் அனுபவம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. அந்த அனுபவம் அன்னைக்கு கிடைச்சிருத்துன்னா அதான் சொர்க்கம். சில சமயத்தில் கிடைக்காது, அப்போங்கும்போது அவளுக்கு நரகம் அந்த நாள். அது மாதிரி எனக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் எனக்கு சொர்க்கம், நீங்கள் இல்லாத இடம் நரகம் எனக்கு அப்படின்னு. சரி கிளம்புன்றான், கூட்டிகிட்டு போயிடுவான் வனவாசத்துக்கு. அப்படி தான் வந்தா சீத்தை. ஸோ இந்த ஸ்வர்க்கம், நோற்று ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த நோன்புடைய இலக்கு வந்து கிருஷ்ணா, ஆனால் ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கு. ஸோ அந்த ஸ்வர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்றவாளுடைய மனோபாவம்,
இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு ஆண்டாள் சொல்கிறது வந்து கிருஷ்ணா அனுபவம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பற்றி சொல்கிறான். தோற்ற சொர்க்கம்னா அந்த இடத்த குறிக்கிறது கிடையாது, அந்த அனுபவத்தை குறிக்கிறது. ரெண்டாவது நாற்றத்துழாய்முடி நாராயணன். நாற்றம்னா நாத்தம்னா என்னது? வாசனை, நறுமணம். நறுமணம். நம்ம இப்போ பேச்சுவாக்கில் நாத்தம்னா கெட்ட வாசனை போயிட்டு, கெட்ட வாசனை வந்து துர்நாற்றம். நாற்றம் அப்படின்னா, நாத்தம் அப்படின்னா நறுமணம். துழாய் அப்படின்னா துளசி. துளசி. முடி அப்படின்னா தலை. நாற்ற துழாய்முடி நாராயணன். அதாவது நாராயணனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா நம்ம சாஸ்திரங்களில் வந்து இப்போ கோவிலில் வந்து துளசி கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அதை வந்து தலையில் வச்சுக்கப்படாது. அதே மாதிரி பூ ஏதாவது கொடுத்தான்னு வச்சுக்கோ, அதை காதில் வச்சுக்கப்படாது. சந்தனம் கொடுக்குறா இல்லையா, சந்தனத்தை எடுத்து கழுத்தில் அப்பிக்கப்படாது. ஆனால் சாஸ்திரங்கள் இருக்கு. துளசி வந்து தலையில் வச்சுக்கிறதுக்கு அருகதை நாராயணனுக்கு மட்டும்தான் இருக்கு, பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம தலையில் வச்சுக்கப்படாது. சாப்பிட்டுக்கணும், கையில் வச்சுக்கணும், இல்லை யாருக்கா கொடுத்தோம். அதே மாதிரி பூ ஏதாவது கொடுத்தா அப்படின்னா நம்ம தலையில் குடுமி இருந்ததுன்னு வச்சுக்கோ, குடுமி இருந்தால் நம்ம குடுமி வச்சுக்கலாம், இல்லைன்னா குடுமி இருக்கவாளுக்கு கொடுத்துடணும் அந்த புஷ்பத்தை. அதே மாதிரி சந்தனம். சந்தனம் வந்து மார்பில் தான் தடவிக்கணும். இதெல்லாம் ஆண்களுக்கு இது ரூல்ஸ், இதெல்லாம் விதி சாஸ்திரங்களில். நம்ம சட்டை போட்டுட்ருக்கோம், பனியன் போட்டுருக்கோம் அப்படின்னா அதை எடுத்து கையில் தடவிட்டு உடனே கையை அலம்பிடணும். சீச்சர்ணம் இட்ட கையை வந்து அலம்பப்படாது. நெத்தி கட்டுக்கிறோம் இல்லையா சீச்சர்ணம், அது வந்து இட்டுட்டு கையை அலம்பப்படாது. சந்தனம் வந்து கையை அலம்பிடணும். இதெல்லாம் சாஸ்திரங்கள். இப்போ பெருமாளுக்கு மட்டும்தான் துளசி வந்து தலையில் வைக்கலாம், தலையில் வச்சுக்கிறதுக்கு யோகியதை இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அதனால தான் நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்பா. இப்போ ரெண்டாவது வரியில வந்து வருதுன்னா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இதுக்கும் ரெண்டாவது வரைக்கும் மூணாவது வரைக்கும் நடுவில் அவ ரெண்டு பேருக்கும் நிறைய டயலாக்ஸ் ஆயிருக்கு. அது வந்து ஹிடன். இங்க என்ன சொல்றா, வாசல்ல வந்து நாங்கள் நிற்கிறோம், அதை வந்து திறக்கலைனாலும் பரவாயில்ல, ஏதாவது பதிலாவது சொல்ல முடியாதா அப்படின்னு தான் ரெண்டாவது வரி. மூணாவது வரியில என்ன சொல்றா, நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படிங்கிறா. அதாவது உள்ள நாராயணன் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா கான்வர்சேஷன் வந்து அவளுக்கு ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு. இந்த தோழி யாருன்னா பகவான் கிருஷ்ணனுடைய பக்கத்து வீடுவர். அந்த கிருஷ்ணனுடைய வீட்டுக்கும் இந்த தோழியோட வீட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு சுவர். இந்த தோழி எப்பேற்பட்டவ தெரியுமா? எப்படி கிருஷ்ணன் வந்து எல்லா ராத்துக்கும் போய் விஷமத்தவனை பண்ணுவானோ அதே மாதிரி இந்த தோழி வந்து கிருஷ்ணனுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். இந்த தோழி அந்த கோபியர்கள் அவ ஒருத்தி அப்படி என்ன பண்ணுவான்னா, திடீர்னு கிருஷ்ணனை கூடுவா, கிருஷ்ணா இங்கே வாயன் கூட்டும் போய் பக்கத்தில் வந்து ஒரு புஷ்கரணி இருக்குது, தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்தில் வந்து எனக்கு அந்த தாமரை வேணும் எடுத்துக்கூடேன். சரி ஆசையை கேட்குறாளேன்னு கிருஷ்ணன் இறங்கி தாமரை எடுக்க போவான். அது இல்லை அது அப்படின்பா. சரி இன்னும் கொஞ்சம் முன்னால் போவான், அது எடுக்க போவான். அல்ல அது இல்லை அது எடுக்க போனோன்னே அந்த தாமரை இல்லை, அந்த பக்கத்தில் அள்ளி இருக்குப்பா, அது வேணும் எனக்கு, தாமரை வேண்டாம் அள்ளி வேணும். இப்படியே அலக்கழிச்சிட்டு அவன் இப்படி அங்கே எங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் சும்மா தான் கூப்பிட்டேன், எனக்கு தாமரை வேணாம் அள்ளி வேண்டாம், சும்மா அவன் கூட பேசணும்னு ஆசையாக இருந்தது, அதுக்கு தான் கூப்பிட்டேன், நான் ஆற்றுக்கு போகிறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டு போயிடும். இப்படி 2-3 நாள் பண்ணாலா கிருஷ்ணன் வச்சான். இவளுக்கு என்னாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தாத்துக்கு இவன் பக்கத்தான் அன்னைக்கு ஃபுல்லாக ஜுரம் மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டான். இவன் ஃபுல்லாக தப்பக்குளத்தில் இறக்கி விட்டான்ல, இவன் அங்கே எங்கேயும் ஸ்விம் பண்ணி டயர்டாகி வந்த மாதிரி ஒரே ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டான். இவன் வந்து என்னென்னமோ இதெல்லாம் ஆவி பிடிக்கிறதெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி கொடுத்தா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றுமே நடக்கலை, பயந்துட்டாவ. ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து இவனால ஜலதோஷம் அப்படின்னா இருக்கிற கோபியர்கள் விடுவாள், அவளை எல்லாரும் சேர்ந்து வந்து கட்டி போட்டு அடிச்சிருவா. இவன் பயந்துட்டா, ஐயோ என்ன இது, நான் ஆயர்பாடியில் வந்து கிருஷ்ணனுக்கு ஒன்றுன்னா ஆயர்பாடியில் ஒன்றுமே எல்லாம் ஸ்தம்பிச்சிடும், இவ பயந்துருவா.
அப்புறம் வச்சிருச்சுன்னே ஒன்றும் ஜலதோஷம் தான் இல்லை, சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு. அது மாதிரி பக்கத்தான். அதனால ஆண்டாள் கேட்குறா, துளசி வாசனை வருது உங்க ஆத்துக்குள்ள இருந்து, நாற்ற துழாய் முடி நாராயணன் உள்ள இருக்கானான்னு, உள்ள இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அந்த கான்வர்சேஷன் நடுவில் வந்து ஹிடன், அதான் வந்து கவிதை அப்படிங்கிறது. அந்த கவிதை அப்படிங்கிற வந்து படிக்கிறவாளுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருவா, அந்த கவிதை எழுதுறவா எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம். அது நிறைய வந்து வியாக்கியானம் இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி ஏதாவது சொல்கிறோம் இல்லையா, அது கேட்கலாம். அது வந்து அந்த ரசனைக்காக அந்த கான்வர்சேஷன் விட்டுரும், அது மோனோலாகாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இது க்ளூ அன்னைக்கு கொடுக்குறேன். நான் அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லை, என்ன கொஸ்டின் கேட்டேன்? புல்லும் சிலமின கான். புல் அப்படின்னா பறவை, சிலமினா சப்தம். சப்தத்தை வந்து கேட்க தான் முடியும், பார்க்க முடியாது இல்லையா. இந்த அந்த அந்த இது வந்து பதில் வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து ஹிடனாக இருக்கும். அந்த தோழிக்கிட்ட ஆண்டாள் சொல்கிறா, பறவைகள்லாம் சப்தம் கேட்குறது அப்படின்னு. அதுக்கு அந்த தோழி சொல்கிறா, அந்த சப்தம் நீங்கள் கூட கொடுக்க முடியும், பறவை தான் சப்தம் போடுறது அப்படின்னு என்னால் நம்ப முடியாது அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கு வந்து புல்லும், அதாவது புல்லு தான், புல்லு கூட பறவை கூட சத்தம் போடுறது, வேணா வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதான் வந்து புல்லும் சிலமின கான் அப்படின்னு. ப்ரீவியஸ் டயலாக்ஸ்லாம் வந்து ஹிடனாக இருக்கும். அது கவிதையோட அழகு, அது ஆண்டாளுடைய ரசனை. நம்ம படிக்கிறவா அப்படி யோசிச்சுக்கணும். அதான் வந்து அந்த அந்த கேள்விக்கு பதில். ஸோ அது மாதிரி இங்கேயும் ஒரு 2-3 கான்வர்சேஷன் வந்து ஹிடனாக இருக்கும், ஹைடாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி சொல்கிறான், கிருஷ்ணன் உள்ளே இருக்கான், நாராயணன் உள்ள இருக்கான், நாற்றத்துழாய் முடி நாராயணன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, இல்லை அவன் வந்து இப்போ வரல, அவன் 10 நாளைக்கு முன்னால வந்தான் அப்படின்னு சொல்றான். 10 நாளைக்கு முன்னால வந்த வாசனை இன்னைக்கும் வருதா அப்படின்னு தோழியர் ஊற்றி கேட்க ஆண்டாளுக்கு அந்த பதில் தெரியும். மகாபாரதத்துல பாண்டவர்கள்லாம் தீர்த்த யாத்திரை போறான். அப்போ அந்த சேது பாலத்துக்கிட்ட போகும்போது அர்ஜுனன் வந்து அந்த சேத்து பாலத்துக்கிட்ட போய் நிற்கிறான். நிற்கும்போது அவனுக்கு அந்த துளசி வாசனை வருது. ராமர் கட்டின சேத்து பாலம் அது. ராமர் இறங்கின அந்த சேத்து பாலம், அங்கே வந்து துளசி வாசனை வருது. இது திரேதா யுகத்தில் நடந்த சேத்து பாலம். அப்போ ராமர் இறங்கின அந்த துளசி வாசனை துவாபர யுகத்தில் அவனுக்கு தெரிகிறது. இதை வந்து கலியுகத்திலையும் அனுபவிச்சவா இருக்கா, இதை அனுபவிச்சவா இருக்கா. அந்த ஒரு பக்தி இருக்கும்போது அந்த மனம் கமழும். யுகம் யுகமா அந்த இடத்துல வாசனை வரும்போது 10 நாளைக்கு வராதா? நாற்றத்துழாய் முடி நாராயணன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல நாராயணன் அந்த வார்த்தைக்கு புதுவிதமான அர்த்தம் சொல்லியிருக்கா ஆண்டாள். நம்ம அதை யோசிக்கணும். முதல் பாசுரத்துல என்ன சொன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற பாசுரத்துல, முதல் பாசுரத்துல அந்த நாராயணன் வந்து இந்த லோகத்துக்கு எல்லாத்துக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் அவன் தான். அது வந்து மேக்ரோ ஃபார்ம், பெரிய சைஸ் ஃபார்ம். 7வது பாசுரத்துல நாராயணன் மூர்த்தி அப்படின்னா, அதுல வந்து அர்த்தம் என்னன்னா, நம்மள மாதிரி ஜீவராசிகள் சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாத்துக்கு உள்ளேயும் சின்ன சின்னதா இருப்பான். அந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கும், ஒரு 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 துளி இருக்கும், அவனுடைய ஒரு பங்கு அங்க உள்ள இருக்கும். அதாவது நம்மெல்லாம் அவனுக்கு ஆதாரம். மைக்ரோ ஃபார்ம்ல இருப்பான் அந்த நாராயணன் வந்து. 7வது பாசுரத்துல சொன்ன நாராயணன் வந்து மைக்ரோ ஃபார்ம். 10வது பாசுரம், இந்த பாசுரத்துல நாற்றத்துழாய் முடி நாராயணனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்வ லட்சணங்களும் சர்வ கல்யாண குணங்களுக்கும் நிரந்தரமான இருப்பிடம் இந்த நாராயணன். ரம் அப்படின்னா அழியறது, நாரம் அப்படின்னா அழியாதது, அயனம் அப்படின்னா இருப்பிடம். அழியாத குணங்களுக்கு இருப்பிடம் இந்த நாராயணன். எப்பவும் எந்த காலத்திலையும் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனுடைய குணங்கள் வந்து மாறவே மாறாது. அதே வீரியம், அதே கருணை எல்லாமே அப்படியே இருக்கும். எந்த ரூபத்துல வந்தாலும், ராமனா வந்தாலும் அப்படியே இருப்பான், கிருஷ்ணனா வந்தாலும் அப்படியே இருப்பான், நரசிம்மரா வந்தாலும் அப்படியே இருப்பான். அவனுடைய குணங்கள் மாறாது. குணங்கள் மாறது நம்ம
அவனுடைய குணங்கள் மாறாது. அதான் நாற்ற துழாய்முடி நாராயணன். நாரம் அப்படின்னா அழியாதது, அயனம் அப்படின்னா இருப்பிடம், அழியாத குணங்களுக்கு இருப்பிடம் இந்த நாராயணன். அதனால தான் அட்ஜெக்டிவ் வந்து நாற்ற துழாய்முடி அப்படிங்கிறா. அந்த நறுமணம் கமழும் துளசியை தலையில் அணிந்த தரித்த நாராயணன் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். அடுத்தது வந்து ஒரு பாசத்தில் வந்து நம்ம பார்த்தோம் ஆண்டாளுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன தெரியுமா சொல்றா? பெருமாளுடைய அவதார நோக்கத்தை இங்கே சொல்றாங்க. பெருமாள் வந்து அவதாரம் எடுக்கிறார் இல்லையா? எவ்வளவு அவதாரம்? 10 அவதாரங்கிறது ஜென்ரலா, ஆனா எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த அவதார நோக்கம் என்ன? இப்போ நமக்கு வந்து ஜென்ரலா ஒரு ஃபேமஸான ஒரு கீதையில் வர ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் சம்பவாமி யுகே யுகேன்னு வருமே. இந்த ஸ்லோகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது அர்த்தம் என்னன்னா, நல்லவர்களை காத்து தீமைகளை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட எவ்வளவு யுகமானாலும் சரி நான் அவதாரம் எடுப்பேன் அப்படிங்கிறது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஆனால் நம்ம பாஷ்யக்காரர் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலையும் கீதா பாஷ்யத்திலையும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதி நான் சொல்லியிருக்கார். பெருமாளுடைய அவதாரம் நல்லதை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து தீமைகளை அழிக்குங்கிற வார்த்தை இருக்கும். இதோடைய சாரம், இந்த அவதார நோக்கம் இந்த பாசுரத்தில் இருக்கு. இந்த பாசுரத்திலிருந்து தான் எடுத்திருக்கார் ராமானுஜர். அதனால தான் ராமானுஜர் வந்து திருப்பாவை ஜீயர் அப்படிமா. பெருமாளுடைய அவதார நோக்கம் வந்து பெருமாள் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான். இந்த தீயவர்களை அழிக்கிறது வந்து அந்த சமயத்துல இந்த ராவணன், கம்சன், கும்பகர்ணன் இவங்களா வந்து அவங்களா வீழ்ந்தா தான் போற போக்கில் அடிச்சுட்டு போயிடுவார். அவருடைய நோக்கம் வந்து நல்லவர்களுக்கு அனுகிரகம் பண்றது இல்லையா? ஏன்னா தீவிரர்கள் அழிக்கிறது அங்கிருந்தே பண்ணலாம். ஒரு சக்கரத்தாழ்வார சொன்னா போறோம், வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார். ஆனா இங்க கீழே வரும்போது ராமாவதாரத்துல வரும்போது ஒரு குகனை பார்க்கலாம், ஆஞ்சநேயரை பார்த்து ஆலிங்கனம் பண்ணலாம், விபீஷணனுக்கு சரணாகதி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அங்கிருந்து பண்ண முடியாது. ஸ்ரீராமானுஜர் சொன்னது இது வந்து எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்காரு. அந்த அனுபவம் வந்து இந்த பாசுரத்தில் இருக்கு. எப்படி தெரியுமா? புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். இந்த வார்த்தையில நல்ல இலக்கணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இதுல பிடிச்சலாம். ஆண்டாள் சொன்னதை பிடிச்சலாம். அதாவது ஒரு வேலையை வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இங்கிலீஷில். இந்த வேலை என்னால் முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸ். ஐ டிட் இட், இட் வாஸ் டன் பை மீ. இது ரெண்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இதில் வந்து ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கேன்னா, புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த. புண்ணிய நாள்னா யாரு? புண்ணியன் அப்படின்னா ராமன். தர்மத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் அப்படின்னா அது ராமன். புண்ணிய நாள் பண்டொரு நாள் அப்படின்னா ஒரு காலத்துல. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த, கூற்றம் அப்படின்னா யமன். புண்ணிய நாள் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் தானே சொல்லணும். ராமன் வந்து அவதாரம் எடுத்து கும்பகர்ணனை வீழ்த்தணும் அப்படின்னா இங்க எப்படி வார்த்தை வந்திருக்கணும், எப்படி வரி வந்திருக்கணும்னா, புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாயில் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? வாய் வீழ்ந்த, அவனா போய் விழுந்தான். ராமனை பார்த்த உடனே அவங்களாம் விழுவாங்க. கெட்ட சக்திகள் தானா விழும். ராமன் அதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காக ஒரு அவதாரம் எடுத்துன்னு வந்து கும்பகர்ணனும் இந்திரஜித்தையும் ராவணனையும் அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்சன் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தான். கிருஷ்ணன் வந்து போற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டான் கம்சன். இந்த வரியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பெருமாளுடைய அவதார நோக்கம். இந்த ஸ்லோகம் வந்து கீதா பாஷ்யத்தில்
ராமானுஜர் இப்படி எழுதியிருக்கார். அவர் சொன்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து பெருமாள் வந்து இங்கே வர்றது நம்மளை மாதிரி நல்லவாளுக்கு அனுகிரகம் செய்யறதுக்கு தான். அப்போ வரும்போது இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தட்டி விட்டு போயிடுவார். அதான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்று வந்து ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது வந்து இடத்த மட்டும் கிடையாது, அது வந்து சொல்றவாளுடைய மனோபாவம். ரெண்டாவது நாராயணன் வந்து மேக்ரோ ஃபார்ம்ல இருப்பார், மைக்ரோ ஃபார்ம்ல இருப்பார். அந்த நாராயணனுக்கு வந்து அந்த குணங்கள் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் அந்த குணங்கள் மாறாது, அப்படியே தான் இருப்பார். பார்க்கறனால நம்ம வந்து இது வந்து நரசிம்மர் உக்ரமா இருக்காரு அப்படி கிடையாது. அந்த குணங்கள் மாறவே மாறாது. எந்த அவதாரம் ஆனாலும் நாற்ற துழாய் முடி நாராயணன், அது மாறவே மாறாது, அழியாதது. எப்பவுமே அவரோட குணங்கள் வந்து அழியவே அழியாது, நிரந்தரமானது. ரம்னு அழியிறது, நாரம் அப்படின்னா அழியாதது. மூணாவது வந்து கீதா பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் ராமானுஜர் சொன்ன மாதிரி இந்த அவதார நோக்கம் தீயதை அழிக்கிறதுக்கு இல்லை, தீயது தானா அழிஞ்சிடும். அவருடைய அந்த தேஜஸை பார்த்தோன்னே தானா அழிஞ்சிடும். அதெல்லாம் அவருடைய நோக்கம் வந்து நல்லவாளை வந்து ஆலிங்கனம் பண்ணணும், அவளுக்கு சரணாகதி பண்ணனா அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும், முக்தி கொடுக்கணும், அவளோட இருந்து சாப்பிடணும். சபரி வந்து பழங்கள் கொடுத்தா அமுது செஞ்சு ஆனந்தமா அந்த சபரிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவதாரம் வரார். அதனால இங்க வந்து அந்த இலக்கணத்தை வந்து வீழ்த்தப்பட்டன்னு சொல்லாம வீழ்ந்த, தானா போய் விழுந்தான். பெருமாள் வந்து ஒன்று பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத இந்த 3 விஷயம் இந்த நோற்று சொர்க்கம் பாசுரத்துல நம்ம கத்துக்கலாம். சூப்பர். அண்ணா